ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிளாக் ஃப்ரூட் பயிலங்கடா. இந்த வீடியோவில் ஏஞ்சல் V3 எடுக்க போகிறேன் கைஸ். நான் ஆல்ரெடி V2 எடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் V2 எடுத்துட்டேன் கைஸ். ஏஞ்சலில் நான் வந்து அதை போடல. இதுக்கு மேலே நான் வந்து எந்த ரேஸ் இது பண்ணாலும் நான் போட்டுடுறேன் கைஸ். இப்போ வந்து பாருங்க, நான் V2வில் தான் இருக்கேன். நம்ம V3 ஆக்க போகிறோம். இவர் தான் கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபரு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ ஹெல்ப் பண்ணதுக்கு. எதுக்கு இந்த ஹெல்ப்னா, இந்த ஏஞ்சல் V3 எடுக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அதே ரேஸில், அதாவது ஏஞ்சல் ரேஸு, நான் ஏஞ்சல் ரேஸ் யூஸ் பண்ணுறேன்னா அவரும் ஏஞ்சல் ரேஸ் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவரை நான் கில் பண்ணணும். அப்போ தான் சேலஞ்சு தான் ஆகும். ஈஸி தான், ஆனால் பப்ளிக் சர்வரில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நான் இவருக்கு ஹெல்ப் கேட்டேன். அவர் ஓகேன்னு சொல்லிட்டார் கைஸ். இப்போ நம்ம போகலாம். அதுக்கப்புறமா வந்து நானும் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே அடுத்த கிவே கைஸ். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் இருக்குது 400 வரத்துக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாரி வந்து டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நான் அப்போ தான் உங்களுக்கு டிஎம் பண்ணி என்னால் அந்த ஃப்ரூட் கிவே நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எனக்கு நான் சொல்ல முடியும். நீங்கள் மறக்காமல் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணாதான் கைஸ். இப்போ நம்ம போகலாம். இந்த இடத்துல தான் கைஸ் ஒழிச்சு வச்சுருப்பானுங்க எதுவும் ஓரமாக. எங்கள் கண்ணுக்கு தெரியாது, நம்ம அப்படியே சைடாக போனோன்னா தெரிஞ்சிடும் கைஸ். போகலாம். அதே மாதிரி ஏஞ்சல் ட்ரெஸ் நல்லதா இல்லையான்னு சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸோட இதுவெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அனிமேஷன்லாம். V4 பண்ணிட்டேன்னா அதனால தான் நான் இதை எடுத்துனேன். ஃப்ராக்மெண்ட்லாம் சேர்த்து அப்படியே ரோல் போட்டு எடுத்தேன் கைஸ். இது நல்லதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு V4 பண்ணிட்டு மீதெல்லாம் பண்ண போகிறேன் கைஸ். இப்போ நம்ம இவங்ககிட்ட பேசினேன். அதேமாதிரி வந்து இந்த மணி எனக்கு காட்ட மாட்டேது கைஸ். நான் இந்தமாரி ஒரு வாட்டி ப்ரொஃபைலில் போய் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதுனா பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி விட்ருங்க கைஸ். எனக்கு இது பார்க்குறதுக்கு கடுப்பாக இருக்குது. எப்படி ஒழுங்காக வர வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு சேலஞ்ச் கொடுக்க போகிறான். டக்குன்னு ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஓகே சொல்கிறேன் பார்த்தீங்களா, டிஃபீட் த ஓன் கைண்ட் அப்படின்றான். இப்போ வந்து நம்ம ப்ரோவை இப்போ நம்ம கில் பண்ண போகிறோம். வாங்க ப்ரோ. ஓகே வந்துட்டாரு. இப்போ கில் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதோ காம்போலாம் போடுறேன். எனக்கு தெரியாது கைஸ் எதுவும். எனக்கு காம்போலாம் நல்லா தான் கற்றுக்கணும். எங்கே ப்ரோ போயிட்டு அதுக்குள்ளே காணாமல் போயிட்டாரு. அங்கே இருக்காரு. ஓகே கைஸ், கில் பண்ணியாச்சு. ஆனால் நான் வந்து இதுதான் கைஸ் என்னோடய ஃபஸ்ட்டு V3. நான் எந்த இதுவுமே V2 கூட பண்ணதில்லை. எனக்கு ஏஞ்சல் பிடிக்குன்றதுனால V2 பண்ணிட்டேன். அதேமாரி வந்து 2450 லெவல் கைஸ். நான் இப்போ தான் V3 பண்ணுறேன். இந்நேரம் மற்ற பிளேயர்ஸ் வந்து V4ல் மேக்ஸ் பண்ணியிருப்பாங்க கைஸ். அதனால தான் நான் கொஞ்சம் ரொம்பவே லேட்டு தான். இனிமேல் தான் கைஸ் எல்லாமே பண்ணணும். இந்த லெவலில் ரிப்பிந்திரவை நான் ஃபைட் பண்ணியிருக்கணும், எதுவுமே பண்ணல. அதெல்லாம் எனக்கு அந்த சேலஸ் அந்த ஓரா கலர்லாம் இல்லை கைஸ். அதனால தான் நானும் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அப்புறமா PVPயில் ரூல்ஸ் மாதிரி இது அந்த பர்மனெண்ட் ஃப்ரூட் ரூல்ஸ் சொல்கிறேன் கைஸ். இப்போ நான் வேறு சர்வர் போனோம். ஏன்னா அந்த சர்வர் கொஞ்சம் லேக்காக இருக்குது. நான் வேறு சர்வர் போயிட்டு மறுபடியும் நான் வந்து உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், ஒரே நிமிஷம். டக்குன்னு வந்துடுறேன். ஓகே கைஸ், வேறு சர்வர் வந்துச்சு. இன்னும் எதுவும் மாற்றிட்டேன்னா பர்மனெண்ட் ஃப்ரூட்டுக்கு நான் PVP மாரி வைக்க போகிறேன் கைஸ். ஏன்னா நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறத விட நான் PVP மாரி வைக்க போகிறேன் கைஸ். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இல்லை, இன்னும் 2-3 நாள் கழிச்சு நான் போடுவேன். நான் அடுத்த சனி ஞாயிறில் போடுவேன் கைஸ். அந்த வீடியோவில் வந்து நான் அது எப்படின்னா ரூல்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அதில் மறக்காமல் ஆனால் 2 ரவுண்டு நடக்கும் கைஸ். ஃபஸ்ட்டில் வந்து 10 பேர், ரெண்டாவதுல 10 பேர் கைஸ். அதில் நீங்கள் எத்தனை மில்லியன் பவுண்டி வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வரலாம், கலந்துக்கலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பர்மனெண்ட் ஃப்ரூட் கைஸ். அதனால் மறக்காமல் அந்த பர்மனெண்ட் ஃப்ரூட் கிவ்வேல நீங்கள் ஜெயிக்கணும்னா PVP போடணும் கைஸ். ஏன்னா வந்து நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைபர் விட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதனால் நான் இந்தமாதிரி PVP வச்சிட்றேன் கைஸ். 2 செட்டாக வைக்க போகிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிடைக்காதவங்களுக்கு கவலைப்படாதீங்க. நான் அடுத்து 10K கூட கொடுப்பேன் கைஸ். அப்புறமா 20K அந்தமாரி நான் போக நான் பர்மனெண்ட் ஃப்ரூட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால் மறக்காமல் அந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். பாய்.